ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மூவி டிக்கெட்ஸோட ரேட்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுவில் தான் கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்ஸ் கம்மின்னு சொல்லலாங்க. ஏன்னா இங்கே பட்ஜெட்டே வச்சுட்டாங்க 150 to 200 மேலே போகக்கூடாதுன்ட்ருப்போம். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நார்மல் டேஸில் ஒரு 300 200ன்னு இருக்கும். வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 400 500 போகும். அந்த படம் சப்போஸ் ரொம்ப ஹிட்டு ரொம்பவே ஓடுதுன்னா 800 to 1000 விற்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே ஃபிக்ஸட் ஸ்லாப் வச்சுருங்க, 200க்கு மேலே எந்த டிக்கெட்ஸுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு காமன் ஆடியன்ஸான்னு பார்க்குறப்போ, காமன் ஆடியன்ஸ்லேயே வந்து கிளாஸ் ஏ பணக்காரனும் இருப்பான், கிளாஸ் பி மிடில் கிளாஸும் இருப்பான், கிளாஸ் சி லோவர் மிடில் கிளாஸும் இருப்பான். பட் என்டர்டெயின்மெண்ட்றது எல்லாருக்குமே தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பாக்கி 2 பேர் 3 பேராலலாம் பார்க்க முடியாமல் போயிடுது இல்லையா? ஸோ இப்படி பண்ணுறப்போ எல்லாருமே போய் படத்தை பார்க்கலாம். அண்ட் இப்போ தான் உங்களுக்கே இப்போ தோணும், ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ரேட்ஸ் வைக்கிறனால தான் இந்த பொதுவாக இந்த புஷ்பா 2, புஷ்பா, கேஜிஎஃப், RRRலாம் 1000 2000 கோடி அடித்ததெல்லாம் இந்த கதைனால தான். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை